Hi friends, I am Jino. நான் திருநெல்வேலில இருந்து வரேன். இப்போ ஒரு பெரிய கம்பெனில நான் ப்ளேஸ் ஆயிருக்கேன். Hi, நான் உங்களோட வெங்கட் from Wiki Techie and Kaashiv Infotech. ரொம்ப சந்தோஷமா வந்து என்னுடைய தங்கையை பத்தி பேச போறேங்க. எனக்கு அவ்வளவு க்ளோஸான ஒரு பர்சன் தான் ஜினோங்க. அவளை பத்தி தான் நான் பேச போறேங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி டிகிரி முடிச்சிட்டு யாராவது ஒருத்தங்க வேலைக்கு போகணும்னு நினைக்க முடியுமாங்க? ஒன்னு. அண்ட் ரெண்டாவது வந்து சார் நான் திருநெல்வேலி பக்கம் ஏதோ கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன் சார். நான் வந்து எங்களுக்கு ஒரு படப்படன்னு நான் பேசுவேன். ஆனா வந்து எனக்கு வந்து டெக்னிக்கலா ஒண்ணும் தெரியாது சார். நான் வேலைக்கு போக முடியுமா அப்படினு அந்த பொண்ணு வந்து முதல்ல கேட்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சுங்க. இவ்வளவு விளையாட்டு இவ்வளோ க்யூட்டாக கேட்குறாளுன்ட்டுங்க. பட் ஆனால் அவகிட்ட ஒரு நம்பிக்கையை நான் பார்த்தேங்க. அந்த நம்பிக்கை தான் வந்து இன்றைக்கி அவளை ஜெயிக்க வச்சுருங்க. ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சூப்பராக அவள் பிளேஸ் ஆகிட்டாங்க. இது இல்லாமல் அவள் வெளிநாடுக்கும் பறந்து போயிட்டுருக்காங்க. ஓகேவா சார்? கண்டிப்பாக வந்து ஜினோ உனக்கு நான் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. ஜினோவை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. சிங்கத்திற்கு உணவாக மட்டுமே படைத்தது இருந்தால் மான்களுக்கு வேகமாக ஓடும் கால்களை இறைவன் படைத்திருக்க மாட்டான். அந்த மாதிரி தாங்க. ஸோ எப்போவுமே வந்து துன்பங்களை மட்டுமே கொடுக்குற இறைவன் கண்டிப்பாக வந்து அதை ஜெயிக்கிற சாமர்த்தியமும் தன்னம்பிக்கையுமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கான வழிகளையும் கொடுத்துருப்போம். அதை தெரிஞ்சுக்கிறவனும் அதை உணர்றவன் மட்டும்தான் வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஜினோவுக்கு பொருந்துங்க. ஜினோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும் ஒன்றே ஒன்று தாங்க. அவ்வளவு சுட்டிங்க, அவ்வளவு ஆக்டிவுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க அந்த சின்சியாரிட்டிலாங்க. நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு படிச்சுடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷனாக படித்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வந்து சூப்பராக பிளேஸ் ஆகிருக்கா. இப்போ வெளிநாட்டுக்கும் போகிறான்றது தான் இதில் ஒரு சின்ன ஸ்பெஷலும் இருக்குங்க. ஓகேவா? ஜினோ நீ மென்மேலும் வளர நான் வாழ்த்துறேங்கம்மா. கண்டிப்பாக வந்து நீங்கள் லைஃப்பில் சூப்பராக ஜெயிப்பீங்கம்மா. நிறைய பேர் கேட்பாங்கம்மா, சார் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சுலாம் வேலைக்கு போக முடியுமா? கல்யாணம் ஆகிடுச்சு சார், வேலைக்கு போக முடியுமா? டிகிரி முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, வேலைக்கு போக முடியுமா? பெண்கள் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்பாங்க. நீ தான் அதுக்கு எடுத்துக்காட்டுங்க. உறக்க சொல்வோம் உண்மையை, நாம் ஜெயித்து விட்டோம் என்று. ஸோ நிறைய பேர் வந்து எப்போவுமே ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, சார் ஆக்சுவலாக வந்து ஒரு 7 வருஷமோ 8 வருஷமோ ஒரு கேப்பில் வந்து வேலைக்கு போக முடியுமா? அது ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைய முடியுமான்ட்டு, அதுவும் மேரேஜான ஒரு பெண்கள் வந்து போக முடியுமான்ற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒருத்தங்க ஜெயிச்சு பதில் சொல்லுவாங்கன்னா வந்து அது நம்மளோட ஜினோவாக தான் இருக்கும். ஸோ ஜினோ பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தாங்க ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இன்டர்வியூவே வந்து திணறி போய் தகைச்சு போயிட்டாங்கன்னா வந்து அது கண்டிப்பாக ஜினோவோட ஆன்சர்ஸ்க்காக தான். இது வந்து ஆரம்பத்திலேருந்து ஜினோ வந்து பிரில்லியன்ட் ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையுமே எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிற ஒரு ஆள் ஜினோவாக இருப்பாங்க. பெஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணப்போ ஒரு ஆளும் ஜினோவாக தான் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இப்போ வந்து நியூசிலாந்து கிளம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னும் மென்மேலே வர நான் வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ பீப்புள் ரொம்ப என்னோட ஸ்பெஷலான ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு என்விரான்மெண்ட் எப்பவுமே கலகாலன்னு இருக்கணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. ஜினோ இருக்கணும். ஜினோ இதான் ஜினோங்க. முதல்ல சொல்லிடுறேங்க. ஜினோங்க அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. க்ளோசஸ்ட் ஸ்டூடெண்ட்னா வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பா, அவ்வளோ சின்சியர், அவ்வளோ டெடிகேட், அவ்வளோ பிரில்லியன்ட்டுங்க. நீ என்ன கேள்வி கேட்டாலும் இன்ஸ்டன்ட்டா ஒரு பொண்ணு ஆன்சர் பண்ணுவானா இவ்வளவுதான் இருப்பா. நான் சொல்லுவேன் நீ வாய் மூடு மற்றவங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்பேன். அந்த அளவு வந்து சின்சியர், டெடிகேட்டட், பிரில்லியன்ட்டுங்க. அண்ட் ஷீ இஸ் த ஒன் போன பேட்ச்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனவங்க இவங்க தாங்க. ப்ளீஸ் கிவ் இட் ப்ளீஸ் கிவ் இட். ஓகேவா? அது ஒண்ணுங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வந்து எம்என்சில தான் பிளேஸ் ஆயிருக்காங்க. எம்என்சி கம்பெனி தாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸுங்க. ஆனா வந்து பிளேஸ் ஆன அடுத்த நாளே கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூங்க. 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ எப்படி நடந்துச்சுன்னா வந்து முதல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷீ காட் கால்ங்க. அந்த காலில் என்னெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரிங்க. ரெண்டாவது இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ், ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அது பண்ணி கொடுக்கணும். பண்ண பின்னாடி வந்து 3வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறமா வந்து செலக்ட் பண்ணிட்டோன்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்கள ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க. ஒரு வாரம் அசஸ்மெண்ட். அந்த ஒரு வாரம் அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணாதான் வேலை கிடைக்கும். 4வது ரவுண்டு. அந்த ஒரு வாரம் அசஸ்மெண்ட்னா அங்க போய் ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த ஒரு வாரம் அசஸ்மெண்ட்ல எத்தனை நாள் பிளேஸ் ஆனான்னு அவங்கள்ட்ட கேட்கலாங்க. ஓகேவா? வித்தின் 2 days 3 daysலயே வந்து கன்ஃபர்மேஷன் ஹெச்ஆர் கொடுத்துட்டாங்க. சூப்பர்னு. ஓகே, அண்ட் ஷி காட் பிளேஸ். செம்ம டஃபஸ்ட் இன்டர்வியூ அசால்ட்டா கிளியர் பண்ணவங்க தான் ஜீனோங்க. ஓகேவா? ஜீனோ, உன்னுடைய ஃபீட்பேக், உன் இன்டர்வியூ இவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஜஸ்ட் வித் கைடன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூல வந்து என்னெல்லாம் கேட்டாங்கன்னா .NET-ஓட பேசிக், SQL சம்பந்தமா எல்லாமே பேசிக் கொஸ்டினா கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ், நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அந்த ரெஸ்யூம்ல போட்டிருப்பீங்கல்ல, அதுதான் மெயினாக கொஸ்டின் கேட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க என்னென்ன பண்ணீங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ப்ராஜெக்ட்லேயும் ஒன்றையும் கேட்காங்க. அந்த யூசர் ஃப்ரெண்ட்லி அந்த பேஜ்ல என்னெல்லாம் இருந்துச்சு, அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் ரொம்ப டெப்த்தாக கேட்டாங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்தது. அது ஓகே செட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு 3 or 4 days டைம் கொடுத்தாங்க. அதை நம்ம சப்மிட் பண்ணோம். அதை பார்த்துட்டு ஒன்னே சப்மிட். ஐ எம் ஜினோ. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன். 2015 பாஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 6 years கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் காஷிவ் இன்ஃபோடெக்கில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். அது முடிச்சுட்டு இங்கேருந்தே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூலேயும் நான் செலக்ட் ஆகினேன். ஒரு பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது நான் வந்து நியூசிலாந்து வந்து போக போகிறேன். நான் காஷிவ் வந்து எப்படி சூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்து நான் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன ஜாயின் பண்ணலாம், எங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து நல்ல ஒரு எனக்கு வந்து அந்த சாரோட ஸ்பீச் பார்க்கும்போதே ஒரு நல்ல நம்பிக்கை வந்துச்சு. அதுக்கப்புறம் சாரை டைரெக்டாக வந்து இங்கே வந்து மீட் பண்ணேன். அப்போ வந்து சாரோட கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இங்கே உடனே ஜாயின் பண்ணேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணேன். நான் இங்கே கிளாஸ் படிக்கும் போதும் சரி, இங்கே ட்ரெயினர்ஸ் வந்து நல்லா கைடன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க வந்து நம்ம என்ன டவுட்ஸ் கேட்டாலுமே நல்லா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து கிளியர் பண்ணுவாங்க எப்போயுமே. அடுத்து நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் ட்ரெயினியாக இருக்கும்போதும் சரி, என்னோடய ப்ராஜெக்ட் லீடு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இங்கே ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு காஷிவ் இன்ஃபோடெக் பற்றி சொல்லணும்னா, சர்வீஸ் வித் ஸ்மைல் சொல்லுவாங்க. எங்கள் கீழேருந்து ஆஃபீஸ் ரூம்லேருந்து ட்ரெயினர்ஸாக இருக்கட்டும், நமக்கு ப்ராஜெக்ட் லீடாக இருக்கட்டும், வெங்கட் சாராக இருக்கட்டும், எல்லாருமே சர்வீஸ் வித் ஸ்மைலாக தான் இருந்தாங்க. நான் இங்கே ட்ரெயினியாக இருந்து வெளியே போகும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதுலாம் வெங்கட் சாரோட கைடன்ஸ் வந்து நிறைய எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எம்என்சி கம்பெனிஸ் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது அதோட ரவுண்ட்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ண வெங்கட் சாரோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய பேர் ஜாப் போகிறாங்க. நான் 2015 பாஸ்ட் அவுட்னால நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நான் அதில் அது இன்ட்ரெஸ்ட் ஆகலை. நான் அதனால் ஸ்கில் மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஜாப் போனால் போதும் அப்படின்னு சொல்லி தான் காஷிவ் இன்ஃபோடெக் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரெயினியாக இருந்து நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணேன். இப்போ வந்து என்னால் எங்கேனாலும் சர்வே பண்ண முடியும். இன்னும் அப்கமிங் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்பாதீங்க. உங்களோட ஸ்கில்லு இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஏதாவது வந்து ஸ்டேபிளாக கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐடியில் வந்து ஸ்டேபிளாக வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் காஷிவ் இன்ஃபோடெக் டீம் அண்ட் வெங்கட் சார்.